வணக்கம் dear students, so welcome back to Xylem. Myself Anish, I am your chemistry faculty and இன்னைக்கு நம்ம 2015ல இருந்து 2025 வரைக்கும் haloalkanes and haloarenes இந்த சாப்டர்ல வந்து கேட்ட previous year நீட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம Xylem நீட் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம Xylem நீட் 2026 ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ப்ரிப்பேர் பண்ண பேட்ச் தான் Xylem பிரீமியர் லீக் அப்படிங்கிற கிராஷ் கோர்ஸ். அண்ட் இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நம்ம Xylem இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க நீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அண்ட் நீட் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை 100% ஸ்காலர்ஷிப்போட படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி வரக்கூடிய பிப்ரவரி 22 நடக்கக்கூடிய ஆன்லைன் சாட் எக்ஸாம், ஓகே, ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு நீங்க எழுதலாம். நல்ல மார்க் வாங்குறீங்களா, பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் யூ வில் கெட் அப் டு 100% ஸ்காலர்ஷிப் ஃபார் யுவர் நீட், ஓகே, ப்ரிப்பரேஷன். சரியா? காட் இட். நவ் தட்ஸ் இட். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனோட Xylem பிரீமியர் லீக் அட்மிஷன் ஆன் கோயிங். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்ல கால் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் வரக்கூடிய மார்ச் 27 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம Xylemத்தோட ஹேபிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில இந்த பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். அண்ட் நம்ம பேட்ச்ல படிச்சு இப்போ எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க இங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்ல இந்த இடத்துல நீங்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. லெட்ஸ் ஸ்டார்ட் த topics, questions. Now, given below are two statements. One is labeled as assertion and another one is reason. So, இங்க பாருங்க, assertion and reason question தான். இங்க என்ன இருக்கு? iodobutane undergo SN2 reaction. இது acceptable தான். ஏன்னா இங்க இருக்க இந்த ஹாலஜன் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? பிரைமரி கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கனால இங்க SN2 தான் பாசிபிள். சரி, அகைன் கீழே பாக்குறீங்க, கீழே என்ன இருக்கு? குளோரோபியூட்டேன். இதுலயும் உங்களுக்கு SN2 தான் பாசிபிள். இப்போ இந்த ரெண்டு பேர்த்துல எந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும்னு பாத்தீங்கன்னா அயோடோபியூட்டேன் தான் ஃபாஸ்டா நடக்கும். காரணம் என்னன்னா லீவிங் குரூப் டெண்டன்சி யாருக்கு அதிகமா இருக்கும்? அயோடின் அதிகமா இருக்கும், தென் Br, தென் Cl, ஃபைனலா F. ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ அயோடின் இஸ் அ குட் லீவிங் குரூப்ங்கிறனால அயோடின்ல SN2 ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இங்க கொடுத்துருக்கிறது கரெக்டான ரீசன் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ரைட். பர்ஃபெக்டான ரீசனுமே பர்ஃபெக்ட் தான். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, how many products including stereoisomers are expected from monochlorination of the following compounds? First thing, என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குன்னு பாருங்க. இது ஒன்னா, ஓகே. ஸோ அந்த கார்பன் அப்படி சர்க்கிள் பண்ணி பண்ணுங்க. 1, 2, 3 and 4. இப்போ இதை நீங்க எடுத்தீங்கன்னா 4ம் 5, ஓகே, இந்த கார்பனும் ஐடென்டிக்கலா இருக்கனால ஜஸ்ட் இங்க 4 மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் 4. அப்போ 4 ஒன்னாவது கார்பன்ல நீங்க என்ன பண்றீங்க? குளோரின் சப்ஸ்டியூஷன் பண்றீங்க. சரி, பண்ணுவோம். பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். எஸ், இது ஒரு ப்ராடக்ட். ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கார்பன், ஓகே. ஸோ ரெண்டாவது நம்பர் போட்டிருக்கக்கூடிய கார்பன்ல சப்ஸ்டியூட் பண்றோம் குளோரின். அடுத்து மூணாவது எடுத்தீங்கன்னா மூணாவது கார்பன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, கரெக்ட். சரி, அடுத்தது நாலாவது எடுத்துட்டீங்கன்னா அந்த டெர்மினல்ல. சரி, இப்ப 4 ப்ராடக்ட் இங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டாவது கார்பன், ரெண்டாவது காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் மட்டும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் கைரல் கார்பன் வித் 4 டிஃபரண்ட் சப்ஸ்டியூன்ட்ங்கிறனால இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா அதுல பிளஸ் மைனஸ், ஓகே, டி ஃபார்ம் அண்ட் எல் ஃபார்ம் அப்படி 2 ஃபார்ம் இருக்கும். தேர்ஃபோர் டோட்டலா 1, 2, 3, 4 and 5. ஸோ 5 தான் இங்க கரெக்டான ஆன்சர். 5 ஐசோமர், ஓகே, 5 காம்பவுண்ட்ஸ் நமக்கு இங்க ஃபார்ம் ஆகும். 5 டிஃபரெண்டான காம்பவுண்ட்ஸ் மோனோக்ளோரினேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, the compound that will undergo SN1 reaction with faster radius. SN1 reaction ஆலே பிரைமரியை விட செகண்டரியை விட டெர்ஷரி, பிகாஸ் carbocation stability.
இங்க இருக்கிறதுலயே கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான். பிகாஸ் இங்க பென்சைலிக் பொசிஷன், ரைட்? பென்சைலிக் பொசிஷன்ல கார்போகேட்டையான் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து CCl2F2 is one of the most common haloalkane used in industries. The reaction through which it is manufactured from the tetrachloromethane is called. இது வந்து டைரக்டான நேமிங் ரியாக்ஷன் தான். கண்டிப்பா இது வந்து இன்டர் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஸோ இன்டர் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் நம்ம ரெண்டு ரியாக்ஷன் பார்ப்போம். ஒன்று வந்து ஸ்வாட்ஸ், இன்னொன்று வந்து ட்ரிங்க்ளஸ்டைன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? மேனுஃபேக்சர் ஆஃப் டெட்ரோக்ளோரோ. ஸோ CCl2F2 நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ளூரினை எலிமினேட் பண்ணணும். ஃப்ளூரினை எலிமினேட் பண்ணிட்டு CCl4 ஃப்ளூரினை எலிமினேட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் எதுங்கிறதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஹாலஜனை வெளியில் அனுப்பிக்கிட்டு ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஹாலஜனை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ட்ரிங்க்ளஸ்டைன் ரியாக்ஷன் நம்ம யூஸ்வலாக ஃப்ளூரினை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இங்கே எஃப், அதுவும் எஃப். ஸோ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, which of the following is the most preferred method for preparing pure alkyl chloride from alcohol? ஆல்கஹால்ல இருந்து அல்கைல் குளோரைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கான பெஸ்ட் வே எதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா தெரியும். தயோனைல் குளோரைடை வச்சு நம்ம ரியாக்ஷன் பண்றோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டார்சன் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் ஏன் ரொம்ப ஃபேவரபிள்னா, இதுல கூட ஃபார்ம் ஆகக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கறனால ஈஸியா பியூரிஃபை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குளோரோ அல்கைனை பியூரிஃபை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆப்ஷன் சி தான் இங்க ரைட்டான ஆன்சர். அடுத்து, the major product C in the below mentioned reaction is என்ன வரும்? CH3 CH2 CH2 Br. ஓகே, ஸோ ஆல்கஹாலிக் KOH. இப்போ என்ன ஆல்கஹாலிக் KOH? ஸோ ஆக்வஸ் KOHக்கும் ஆல்கஹாலிக் KOHக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஆல்கஹாலிக் KOH உங்களுக்கு எலிமினேஷன் ப்ராடக்ட்டை கொடுக்கும். ஆக்வஸ் KOH என்ன கொடுக்கும்? சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட்டை கொடுக்கும். இங்கே நீங்க எலிமினேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? புரோமோ ப்ரோபேன் உங்களுக்கு என்ன நடக்கும்? ப்ரோபீனா மாறும். தென் HBrனு பார்த்தீங்கன்னா இது மார்கோனிகோ அடிஷன். மார்கோனிகோ அடிஷன். தேர்ஃபோர் மார்கோனிகோ அடிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல Br ஃபார்ம் ஆகும். ஓகே, நவ் ஆக்வஸ் KOH எடுத்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டிடியூஷன். ஸோ Br இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? OH மைனஸ் சப்ஸ்டியூட் ஆகும். OH மைனஸ் அப்படியே சப்ஸ்டியூட் ஆகும். That's it. Your final answer will be like 2-propanol. Okay, so propanol. 2-propanol is right answer. அடுத்து, the following reaction method very not suitable for the preparation of corresponding haloarenes products due to high reactivity. இங்க இருக்கிறதுல எந்த ஹாலஜனை நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படி பாத்தீங்கன்னா ஃப்ளூரினை தான் யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அதோட ரியாக்டிவிட்டி அதிகம். இது ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ஆரேன்ஸ் சாப்டர்ல இது இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஃப்ளூரின் இஸ் ரைட் ஆன்சர். அதோட ரியாக்டிவிட்டி அதிகங்கிறனால நம்மளால ஃப்ளூரினை யூஸ் பண்ண முடியாது. அடுத்து, the compound is an example of dash. இங்க இருக்கக்கூடியது என்ன? ஹாலஜன். இந்த ஹாலஜன் இருக்கு, எங்க இருக்கு? டபுள் பாண்டுக்கு பக்கத்துல. ஸோ இந்த கார்பனுக்கு பேர் என்ன? வினைலிக் கார்பன். இந்த கார்பனுக்கு பேரு பென்சைலிக்னு சொல்லலாம் அண்ட் வினைலிக்னு சொல்லலாம். ஃபைன், பட் வினைலிக் அட்ஜஸ்டன். ஓகே, வினைலிக் டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு பேர் என்னன்னா, தட் இஸ் அல்லைலிக். அல்லைலிக் கார்பன்ல ஹாலஜன் சப்ஸ்டிட்யூட் இருக்கனால இது அல்லைலிக் ஹாலைடு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி ரேட் ஆஃப் ஆல்பா பீட்டா டீஹைட்ரோஹாலஜினேஷன் ஃபார் தி ஃபாலோவிங் காம்பவுண்ட். ஸோ இதுக்கு நீ என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை ஒரு ஹைட்ரஜனும் ஹாலஜனும் எலிமினேட் ஆச்சுன்னா இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஃபார்ம் ஆகும்? யூ வில் கெட் இந்த மாதிரி. ஓகே, கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அல்கின் ஃபார்ம் ஆகும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் அல்கின் ஃபார்ம் ஆகும். அகைன் இதுலயும் ஐசோலேட்டட் தான், ப்ராப்ளமே இல்லை. இதுலயும் உங்களுக்கு இந்த ஓகே இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். எஸ், இதுதான் சேஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுலேருந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆனது என்னது? கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட். கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிள்ங்கிறனால இது முதல்ல ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்க,
இங்க ஃபார்ம் ஆகக்கூடியது காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட். ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தாலே காஞ்சுகேட்டட், ஓகே, ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கேன்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்டேபிளா இருக்கும் காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட். அதுக்கு அடுத்து தான் ஐசோலேட்டட் வரும். ஸோ இது எல்லாமே ஐசோலேட்டட். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல வரக்கூடியது காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட். அடுத்து வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், இந்த அல்கின் ரொம்ப ஸ்டேபிளா, இந்த அல்கின் ரொம்ப ஸ்டேபிளான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிள் டியூ டு ஹைப்பர் காஞ்சுகேஷன். எஸ், இதான் செகண்ட் வரும். அப்போ மூணாவது டெர்மினல் அல்கின். ஓகே, தட்ஸ் இட். அப்போ ஃபாஸ்டா ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் ஒன்னாவது, அதுக்கடுத்து ரெண்டாவது, அதுக்கடுத்து மூணாவது. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சாரி ஹீலியம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடியது 1. ஓகே, 1. அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடியது எங்க இருக்கு? இங்க இருக்கு 3. 1 3 2. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து the reaction among the following can generate isonitrate. ஓகே, isonitrate எடுத்துட்டீங்கன்னா n double bond c வரணும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, isonitrate பார். இது எங்க ஃபார்ம் ஐசோநைட்ரைல் ஃபார்ம் ஆகணும்னா சிம்பிளா AgCN. ஓகே, ஸோ சில்வர் சயனைட்ல உங்களுக்கு ஐசோ நைட்ரைல் ஃபார்ம் ஆகும், ஐசோசயனைட் ஃபார்ம் ஆகும். இங்க HCNல உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு CN மைனஸ், ஓகே, சயனைட் ஃபார்ம் ஆகும். இதுல மட்டும்தான் NC ஐசோசயனைட் ஃபார்ம் ஆகும். AgCN இஸ் ரைட் ஆன்சர். B வரும். தென் KCNலயும் உங்களுக்கு என்னதான் வரும்? உங்களுக்கு CN மைனஸ், ஓகே, சயனைட் தான் ஃபார்ம் ஆகும். இங்கேயும் சயனைட், இதுல மட்டும்தான் ஐசோசயனைட். தென் சோடியம் சயனைட், இதுலயுமே உங்களுக்கு என்ன ஐசோசயனைட் ஃபார்ம் ஆகாது, நார்மலா இதுதான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் இங்க இருக்கிறதுல கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க இருக்கிறதுல பி ஒன்லி, தட்ஸ் ரைட். இது ஏன் AgCNல மட்டும் உங்களுக்கு சயனைட் ஃபார்ம் ஆகுது, ஐசோசயனைட் ஃபார்ம் ஆகுதுன்னா ரீசன் இஸ் சிம்பிள். இங்க Agக்கும் CNக்கும் இடையில கோவேலன்ட் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த கோவேலன்ட் பாண்ட்னால தான் உங்களுக்கு நைட்ரஜன் வழியா எலக்ட்ரான் டொனேட் ஆகும். ஓகே, தட்ஸ் த மெயின் ரீசன். ஸோ இங்க கோவேலன்ட் நேச்சர், கார்பனுக்கும் சில்வருக்கும் இடையில கோவேலன்ட் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் இங்க மட்டும் ஐசோசயனைட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஐடென்டிஃபை எக்ஸ் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். என்ன இருக்கு? தட்ஸ் இட், திஸ் ஒன். ஓகே, ஸோ இங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த மெக்னீசியம் எந்த ஹாலஜனுக்கு நடுவுல போய் உட்காரும்? மெக்னீசியம் வந்து கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் நடுவுல போய் இன்செக்ட் ஆகும். மெட்டல் ஹாலஜன் இன்செக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இதுக்கு நடுவுல போய் இன்செக்ட் ஆகும். அப்படி இன்செக்ட் ஆகும்போது ஒரு பக்கம் குளோரின் இருக்கு, இன்னொரு பக்கம் புரோமின் இருக்கு. பட் இந்த ரெண்டு பேத்துல யாருக்கிட்ட போய் இன்செக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க பாண்ட் லென்த் அதிகமா இருக்கோ அங்க உங்களுக்கு மெக்னீசியம் வந்து இன்செக்ட் ஆகும். அப்படி பார்க்குற பட்சத்துல மெக்னீசியம் எங்க போய் இன்செக்ட் ஆகும்? புரோமின் இருக்கக்கூடிய சைட்ல இன்செக்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க இன்செக்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்டர்மீடியட். ஒன்ஸ் இங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? எஸ், உங்களுக்கு இது அப்படியே எலிமினேட் பண்ணி MgBr. ஸோ இங்க பிளஸ் இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும். D2O, ஓகே, DOD. ஓகே, இங்க பிளஸ், இங்க மைனஸ். நவ் டி எங்க போகும்? பென்சீன் கூட போகும். OD இங்க வந்துடும். நவ் பென்சீன், கீழே குளோரின், தென் மேல டி, கூடவே MgBrOD. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். ஸோ ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். இங்க உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா A இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து இங்க ரீசனே இதுக்கு ஏன் இந்த இடத்துல புரோமின் பக்கத்துல போறதுக்கான முக்கியமான ரீசன் பாண்ட் லென்த். கார்பன் புரோமின் பாண்ட் லென்த் ரொம்ப அதிகமா இருக்கும் when compared to கார்பன் குளோரின் பாண்ட் லென்த். சரியா? அடுத்து which of the following suitable to synthesize chlorobenzene? ஓகே, குளோரோபென்சீன் சிந்தசைஸ் பண்றதுக்கு ரொம்ப சூட்டபிளான ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால பாருங்க, பென்சீன்ல டைரக்டா நீங்க Cl2 அண்ட் அன்ஹைட்ரஸ் FeCl3 போட்டாலே உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? chlorobenzene ஃபார்ம் ஆகும். So that is the most suitable reaction. Okay, option B is right answer. Next,
identify the statement that is incorrect. Okay, incorrect regarding chirality. Okay, chirality ங்கிறதுனா asymmetric compound, carbon with 4 different substituents. இங்க என்ன இருக்கு? chirality, a racemic mixture show zero optical rotation. இது கரெக்ட் தான். ஏன் காரணம் என்ன? racemic mixtureல பிளஸ் ஐசோமர்ஸ் 50% இருக்கும், மைனஸ் ஐசோமர் 50% இருக்கனால இன்டர்னல் காம்பன்சேஷன் நடக்கும். ஸோ பிளஸ் எவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணுதோ அதை மைனஸ் வந்து நல்லிஃபை பண்ணி விட்டுறதுனால ஜீரோ ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வரும். தட்ஸ் இட்ஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இது ஏ கரெக்ட். அடுத்து SN1 ரியாக்ஷன் ஈல்ட் 1:1 மிக்சர் ஆஃப் போத் என்ஹான்ஸ்மெண்ட். இதுவும் கரெக்ட் தான். காரணம் என்னன்னா SN1ல கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். தேர்ஃபோர் வரக்கூடிய அப்கமிங் நியூக்ளியர் ஃபைல் எய்தர் ரெண்டு சைட்லையுமே அப்ரோச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ பியும் கிடையாது. Now, the product obtained by SN2 reaction of haloalkane having chirality at the reactive site shows inversion of configuration. இதுவும் கரெக்ட் தான். ஓகே, லீவிங் குரூப் வெளியில போக நியூக்ளியர் ஃபைல் அப்படி பேக் சைடில் அப்ரோச் பண்ணும். இதுவும் கரெக்ட். enantiomers are super impossible கொடுத்திருக்காங்க. இது தப்பு. இது நான் சூப்பர் இம்பாசிபிள். ஓகே, ஒன்று மேல இன்னொன்று வைக்க முடியாது. அதான் நான் சூப்பர் இம்பாசிபிள். ஆப்ஷன் டி தான் இங்க இருக்கல இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். The correct reaction among the following is கரெக்ட். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே சோடியம் போட்டிருக்காங்க. ஸோ சோடியம் அப்படிங்கிறது மெட்டல். ஸோ ஆக்சுவலி இதுலேயும் ஓகே, ஆக்சுவலி இதில் ட்ரை ஈத்தர் சோடியம் வரும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுக்கிறீங்க, புரோமின் அண்ட் என்ன ரியாக்ஷன்? திஸ் இஸ் Woods-Fittig reaction. Okay, Woods-Fittig reaction. So Woods-Fittig reaction பாத்தீங்கன்னா இங்க bromine and இங்கே bromine லீவ் ஆகி உங்களுக்கு கரெக்டா என்ன ஃபார்ம் ஆகும்? benzene and C2H3. okay, C2CH2CH3 அந்த காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்க ஒரு bromine. ஓகே, இங்க ஒரு காம்பவுண்ட், தென் இந்த காம்பவுண்ட். ஓகே, ஸோ நார்மல் அல்பாட்டிக் செயின் இருக்கு, தென் ஒன் செகண்ட் ஒரு அரோமேட்டிக் செயின். இது இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ அக்கார்டிங் டு Woods-Fittig ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஒன்று இங்க இருக்கக்கூடிய எத்தில் புரோமைட் இன்னொரு எத்தில் புரோமைட் கூட சேர்ந்து உங்களுக்கு பியூட்டேன் ஃபார்ம் ஆகலாம். இது ஒன்று. ரெண்டாவது பென்சீன் இன்னொரு பென்சீன். ஓகே, புரோமோ பென்சீன் இன்னொரு புரோமோ பென்சீன் கூட சேர்ந்து பைஃபினைல் ஃபார்ம் ஆகலாம். இது ரெண்டாவது ப்ராடக்ட். மூணாவது ப்ராடக்ட்னா ஓகே, இது Woods-Fittig பென்சீன். அது பென்சீனும் பியூட்டேனும் கனெக்ட் ஆகும். ஸோ பியூட்டேன்ல ஈத்தேன். ஓகே, ஈத்தேன் கனெக்ட் ஆகி இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த மூணு பாசிபிலிட்டி தான். பட் இதுல டிஃப்ரெண்டான காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்க, இது என்ன இருக்கு? CH3CH2Br. ஓகே, எத்தில் புரோமைட் இன்னொரு எத்தில் புரோமைட் கூட கனெக்ட் ஆகி உங்களுக்கு பியூட்டேன் கிடைச்சிருக்கு. இது பாசிபிள். அடுத்து எடுக்கிறீங்க, இங்க என்ன மெக்னீஷியம் இருக்கு. Woods-Fittig ரியாக்ஷன்ல நம்ம மெக்னீஷியமா யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் சோடியம் இருக்கு. பட் கீழே என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனால். எப்பவுமே நம்ம Woods-Fittig ரியாக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் என்னவா இருக்கும்? ட்ரை ஈத்தரா இருக்கும். அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து the product formed in the following reaction sequence is என்ன இருக்கு? பியூட்டேன். ஓகே, ஸோ பியூட்டீன் இருக்கு. பியூட்டீன்ல HBr தென் பெராக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ பெராக்சைடுங்கிறது ஆன்டி மார்கோனிகோ அடிஷன். ஸோ ஆன்டி மார்கோனிகோ அடிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பிஆர் வந்து பிஆர் வந்து லீஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டட் சைடில் பிஆர் போய் உட்காரும் அண்ட் மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டட் சைடில் ஹைட்ரஜன் போய் உட்காரும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். தென் ஃபைனலாக ஆல்கஹாலிக் KOH கொடுத்துருக்காங்க. ஆல்கஹாலிக் KOHனாலே என்ன வரும்? தட் இஸ் எலிமினேஷன். ஓகே, எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த ஃபைனல் ப்ராடக்ட் ஒன்ஸ் அகேன் என்ன ப்ராடக்ட்ல நம்ம என்ன ரியாக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே தான் மறுபடியும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். தட்ஸ் இட். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து predict the order of reactivity of the following 4 isomers towards SN2. SN2 அப்படினாலே SN2 பிரைமரி கார்போகேட்டையான். ஓகே, பிரைமரி கார்பன் ஃபாஸ்டா SN2 கொடுக்கும், தென் செகண்டரி, அடுத்து டெர்ஷரி. இதான் ஆர்டர். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹாலஜன் எங்க இருக்கு? பிரைமரி ஹாலஜன். இங்க இருக்கக்கூடியது செகண்டரி ஹாலஜன். அண்ட் இது பாத்தீங்கன்னா இதுவும் பிரைமரி தான். ஓகே, இதுவும் பிரைமரி தான். அண்ட் திஸ் ஒன் இஸ் டெர்ஷரி. கண்டிப்பா டெர்ஷரி வந்து எங்க வந்துடும்? லாஸ்ட் வந்துடும். ஸோ 4 தான் லாஸ்ட். அடுத்து 2 வரும். தென் 1 and 3 எடுத்துட்டீங்கன்னா 1 and 3. ஸோ இது 1 வந்து லீனியரா இருக்கு. 1 2 3 அண்ட் இது 1வது. 3வது எடுத்துட்டீங்கன்னா
1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லீனியர், பட் இது எப்படி இருக்கு, ஐசோவா இருக்கு, ஐசோ பியூட்டேனா இருக்கு. ஸோ லீனியர் என் பியூட்டேனோட ஐசோ பியூட்டேனுக்கு ஸ்டெரிக் அதிகமாக இருக்கும். அப்போ 3, 1. ஓகே, ஸோ 1, 3, 2, 4. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, which of the following method is incorrect for the synthesis of alkene? alkene synthesisல incorrect ஆனது எதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் அல்கைன், அல்கைனை நம்ம ரெடியூஸ் பண்றோம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ஒன்னு பிரிட்ஜ் ரிடக்ஷன் இருக்கு, ரைட்? இங்க இருக்கு சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா, திஸ் இஸ் a bridge reduction. இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? டிரான்ஸ் அல்கின் கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி பெலடைஸ்ட் கார்பன், ஓகே, பெலடைஸ்ட் கார்பன் போட்டு நம்ம என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்ணி சிஸ் அல்கின் மேக் பண்ணுவோம். அது ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட், ஹீட்டிங் alkyl halide with alcoholic KOH. alkyl halide ஆல்கஹாலிக் KOH போடும்போது என்ன கிடைக்கும்? எலிமினேஷன் ப்ராடக்ட். இதுவும் கரெக்ட் தான், எலிமினேஷன். ஆல்கஹாலிக் KOH போடும்போது உங்களுக்கு எலிமினேஷன், பீட்டா எலிமினேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அல்கேன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது ஓகே. ட்ரீட்டிங் alkyl halide வித் ஆக்வஸ், ஆக்வஸ் KOH என்ன கொடுக்கும்? உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் தான் கொடுக்கும். இப்போ alkyl halide நீங்க போட்டிருக்கீங்க, alkyl halideல ஆக்வஸ் KOH போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட்னா அவ்வளோதான். ஓகே, ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி இல்லை உங்களுக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகாது. தென் விசினைல் டைஹாலைடில் ஜிங்க் மெட்டல் நீங்கள் போடும்போது டெஃபினட்டாக அங்கே என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஜிங்க் போடும்போது ஜிங்க் மெட்டல் எலிமினேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விசினைல் டைஹாலைட் ஜிங்க்கு, சாரி, விசினைல் டைஹாலைன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கார்பன்ல ஒரு ஹாலஜன் இருக்கு, பக்கத்திலேயே இன்னொரு கார்பன்ல இன்னொரு ஹாலஜன், இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் விசினைல் டைஹாலைடுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலஜனும் இருந்துச்சுன்னா அதை ஜெமினைல் டைஹாலைடுன்னு சொல்லுவோம். ஸோ இது விசினைல் டைஹாலைட். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க ஜிங்க் மெட்டலை போடும்போது என்ன ஆகும்? ஜிங்க் இந்த ரெண்டு ஹாலஜனையும் எலிமினேட் பண்ணிடும், எடுத்துட்டு போயிடும். ஜிங்க் X2 ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன நடக்கும்? அது அல்கீனா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுவும் டியும் அல்கீன் கொடுக்கும். அடுத்தது, the major product of the following chemical reaction is, இங்க இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா there is peroxide. ஸோ பெராக்சைடு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஆன்டி மார்கோனிக் அடிஷன் வித் HBr. ஓகே, HBr போடும்போது ஆன்டி மார்கோனிக் அடிஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஆன்டி மார்கோனிக்கோ அடிஷன் அப்படின்னாலே எங்க வரும்? Br டெர்மினல்ல வந்துடும், ஹைட்ரஜன் இங்கே வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து, the major product formed in the dehydrohalogenation. ஸோ ஹைட்ரஜனும் ஹாலஜனும் நம்ம எலிமினேட் பண்ணும்போது reaction of 2-bromopentane. ஸோ 2-bromopentane அதை நம்ம போட்டுக்கோங்க, 2-bromopentane. ஓகே, ஹைட்ரோஹாலஜினேஷன் பண்றோம், புரோமினும் இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? எலிமினேஷன் ரியாக்ஷன். அண்ட் இது எந்த மெத்தட்ல போகுதுன்னா ஜேஎஸ்எஃப் ரூல், அக்கார்டிங் டு ஜேஎஸ்எஃப் ரூல். ஸோ ரெண்டு விதமான எலிமினேஷன், ரெண்டு ரூல் இருக்கு, ஒன்று ஹாஃப்மேன் ரூல், இன்னொன்று ஜேஎஸ்எஃப் ரூல். ஜேஎஸ்எஃப் ரூல் என்ன சொல்லும்? மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட் ஆல்கின் ஃபார்ம் ஆகும். அதே ஹாஃப்மேன் ப்ராடக்ட் என்ன வரும்? லீஸ்ட் சப்ஸ்டிட்யூட் ஆல்கின் ஃபார்ம் ஆகும். இதுல எது மேஜர்? ஜேஎஸ்எஃப் ப்ராடக்ட் தான் மேஜரா இருக்கும், ஹாஃப்மேன் ப்ராடக்ட் மைனரா இருக்கும். Now so this is major. அப்போ இங்க இருக்கிறதுல the product formed based on என்ன வரும்? JSF rule பேஸ் பண்ணி வரும். மேஜர் ப்ராடக்ட் இதுதான், பென்ட் 2ஈன். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது பென்ட் 2ஈன், கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா பென்ட் 1ஈன். பென்ட் 1ஈன் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஹாஃப்மேன் ப்ராடக்ட்னால ஃபார்ம் ஆகும், ஹாஃப்மேன் ரூல்னால ஃபார்ம் ஆகும், லீஸ்ட் சப்ஸ்டிட்யூட் ஆல்கேன். ஏன்னா இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இங்க போச்சுன்னா அது JSF ரூல், மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட் ஆல்கேன். அது இங்க ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இங்க போச்சுன்னா அது ஹாஃப்மேன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட், which of the following alkane cannot be made in good yield by Woods reaction? Woods reactionல எப்பவுமே மீத்தேனை சிந்தசைஸ் பண்ண முடியாது, அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை மேக் பண்ண முடியாது. N-ஹெப்டேன் எடுத்துட்டீங்கன்னா இங்க 7 ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கா, ஸோ டெஃபினட்டா நம்மளால N-ஹெப்டேன் மேக் பண்ண முடியாது. பியூட்டேன்
பாசிபிள். ஈவன் நம்பர் எல்லாம் பாசிபிள். ஈவன் மீன்ஸ் பாசிபிள். ஆட் நம்பர் பாசிபிள் இல்ல. ஹெக்சேன் பாசிபிள். 2,3 டைமெத்தில் பியூட்டேன் இதுவும் பாசிபிள். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் 2-bromopentane to pentoene is 2-bromopentane 2-bromopentane to pentoene. சரி, இப்போ இது என்ன ரூல்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டட் சைடுல தான் உங்களுக்கு அல்கீன் ஃபார்மா இருக்கு. therefore it's Zasof. okay, Zasof. so be correct. and இது என்ன எலிமினேஷன்? பீட்டா ஹைட்ரஜன். ஓகே, பீட்டா எலிமினேஷன். ரைட், அப்போ இதுவும் கரெக்ட். இதுல என்னென்ன எலிமினேட் ஆகுது? ஹைட்ரஜனும் ஹாலஜனும். ஸோ டிஹைட்ரோ ஹாலஜினேஷன் ரியாக்ஷன், இதுவும் கரெக்ட். டீஹைட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. டீஹைட்ரேஷன்னா -H2 வாட்டர் லீவ் ஆகும். பட் இங்கே -HX டீஹைட்ரோ ஹாலஜினேஷன். ஆப்ஷன் ஏபிசி கரெக்ட். ஏபிசி ஆப்ஷன் சி பர்ஃபெக்ட். அடுத்து the compound C7H8 undergo following reaction. என்ன இருக்கு? C7H8 அப்படினாலே மைண்ட்ல கொண்டு வர வேண்டிய காம்பவுண்ட் என்னன்னா that is aromatic benzene ஒரு CH3 சப்ஸ்டிட்யூட் ஆகும். இப்போ இதுல நீங்க குளோரினேஷன் பண்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ என்ன ஆகும்? அதுவும் ஹீட். ஓகே, இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் CCl3 3 குளோரின் சப்ஸ்டிட்யூட் ஆகி இந்த காம்பவுண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? BrFe புரோமினேஷன் பண்றோம். ஓகே, ஸோ புரோமினேஷன் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புரோமின் வந்து மெட்டா பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஏன் மெட்டா பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும்னா இப்போ CCl3 வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் அண்ட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். CH3 வேணா எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். பட் CCl3 போட்டீங்க CH3 எலக்ட்ரான் டொனேட்டிங் அண்ட் CCl3 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங். தேர்ஃபோர் இது மெட்டா டைரக்ஷனா இருக்கும். மெட்டா டைரக்ஷன் உங்களுக்கு புரோமின் எங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும்? மெட்டா பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும். Cl3 then Br. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஜிங்க் HCl கொடுத்துருக்காங்க. இந்த ஜிங்க் HCl என்ன பண்ணும்? ஹாலஜன்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஹைட்ரஜனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு. அது எந்த ஹாலஜன்? நார்மல் அலிஃபேட்டிக்ல இருக்க கார்பன்ல இருக்கக்கூடிய ஹாலஜன் மட்டும் தான் எடுக்கும். ஸோ CH3 அண்ட் இங்கே Br. That's it. Ortho இல்ல மெட்டா புரோமோ டோலுவின். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அடுத்த கேள்வி, ஐடென்டிஃபை ஏ அண்ட் ப்ரிடிக்ட் த டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சோடியம் சோடாமைடு. ஓகே, ஸோ சோடாமைடு என்ன பண்ணும்னா இது ஒரு பேஸா ஆக்ட் பண்ணும். பேஸா ஆக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஹாலஜன் அண்ட் மீத்தாக்சி இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இந்த பேஸ் NH2 மைனஸ் என்ன பண்ணும்? எடுக்கும். எடுக்கும்போது உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு இன்டர்மீடியட். உங்களுக்கு அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் என்னன்னா தட் இஸ் பென்சைன் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். OCH3 and benzene. Next benzene intermediate form ஆகுதா? பென்சைன் ஒரு இன்டர்மீடியட். இப்போ இந்த பென்சைன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இங்க இது மறுபடியும் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணும். ஓகே, எஸ், நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணும்போது NH2 மைனஸா? NH2 மைனஸ். இப்போ இந்த மைனஸ் ரெண்டு இடத்துல போய் அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு இங்க, இன்னொன்னு இங்க. இப்போ இந்த மேல அப்ரோச் பண்ணுமா கீழே அப்ரோச் பண்ணுமாங்கிறதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். கரெக்டா? ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த வெளியில இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகாது. ஸோ இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரே ஒரு எஃபெக்ட் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐ எஃபெக்ட் மட்டும்தான். அண்ட் ஐ எஃபெக்ட்ங்கிறது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட புல்லிங் கெப்பாசிட்டினால, ஓகே, இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டினால இதுல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானும் இந்த கார்பன் பக்கத்துல வரும். ஸோ இது பார்ஷியலி நெகட்டிவ், இது பார்ஷியலி பாசிட்டிவ். ஸோ இந்த எலக்ட்ரான் எங்க போகும்? பார்ஷியலி பாசிட்டிவ் இருக்கக்கூடிய சைட்ல போய் அட்டாக் பண்ணி உங்களுக்கு ஃபைனலா CH3 NH2
தென் இங்கே நெகட்டிவ் இருக்கக்கூடிய இடத்துல H ப்ளஸ் போய் உட்காரும். ஓகே, ஜஸ்ட் H ப்ளஸ் போய் உட்காரும். தட்ஸ் இட். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இது OCH3. தட்ஸ் இட். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா D is right answer. Okay. Next, consider the reaction. என்ன இருக்கு? bromopropane சோடியம் cyanide கூட போடும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு cyanopropane மாறும். Fine. This reaction will be faster. இது என்ன ரியாக்ஷன் பாருங்க, இது உங்களுக்கு பிரைமரி ஹாலஜன். பிரைமரி ஹாலஜன் என்ன சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் போகும்? SN2. SN2 ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கணும்னா என்ன சால்வெண்ட் நீங்க யூஸ் பண்ணணும்? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். சாரி, போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். அதே SN1 ஃபாஸ்டா நடக்கணும்னா என்ன வரும்? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். இங்க இருக்கிறதுல போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் பாத்தீங்கன்னா DMF தான். போலார் புரோட்டிக் சால்வெண்ட்டுக்கும் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டுக்குள்ள வித்தியாசமே என்னன்னா, போலார் புரோட்டிக் சால்வெண்ட் ஹைட்ரஜன் வச்சிருக்கும். ஓகே, போலரைசபிள் ஹைட்ரஜன் இருக்கும். பட் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும், பட் இருந்தாலும் அது போலார் ஹைட்ரஜனா இருக்காது. போலரைஸ்டா இருக்கக்கூடிய ஹைட்ரஜனா இருக்காது. ஹைட்ரஜன் பாண்ட் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஹைட்ரஜன் பாண்டிங் டெண்டன்சி இந்த போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸுக்கு கிடையாது. பட் போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸுக்கு இருக்கும். இங்க எத்தனால், மெத்தனால், வாட்டர் இதுல எல்லாமே ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த சால்வெண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனால இது SN1 ஃபேவரபிளா இருக்கும். போலார் ஏப்ரோட்டிக் DMF வந்து போலார் ஏப்ரோட்டிக். ஸோ இட்ஸ் SN2க்கு ஃபேவரபிளா இருக்கும். அடுத்து, in an SN1 reaction that on a chiral center உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு racemic mixture ஃபார்ம் ஆகும். Racemization. Option A is right answer. Inversion more than, yeah. So racemization ஃபார்ம் ஆனாலும் 100% எக்ஸாக்டா 50% retention and 50% inversion அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. பர்ஃபெக்டான வேரியேஷன் இருக்காது, டிஃபரன்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் when compared to retention. Inversion more than retentionங்கிற மாதிரி தான் இருக்கும். Option A is right. Next, which of the following compounds will undergo racemization when solution of KOH hydrolysis? இங்க இருக்குல்ல எந்த காம்பவுண்ட் ரேசமைசேஷனுக்கு போகும்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, எங்க கைரல் சென்டர் இருக்குன்னு பாருங்க. இங்க கைரல் சென்டர் கிடையாது. இதுல கைரல் சென்டர் இருக்கா? எங்கேயும் கைரல் சென்டர் இல்ல. இதுல கைரல் சென்டர் இருக்கா? எஸ் இருக்கு. இதுல கைரல் சென்டர் இருக்கா? இல்லையே. இங்கேயும் CH3, இங்கேயும் CH3 அண்ட் கைரல் சென்டர் இங்கேயும் கிடையாது. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கன்னா இங்க கைரல் சென்டர் இருக்கு. இந்த CL மாத்தி இந்த இடத்துல நீங்க OH சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்? இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். நாலுமே கார்பன் வித் 4 டிஃபரெண்ட் சப்ஸ்டியூயன்ட்ஸ் ஆர் கால்ட் as கைரல் கார்பன். அப்ப இங்க இருக்கல 4 மட்டும் தான் கைரல் கார்பன், மத்த எல்லாமே நார்மல் தான், ரேசமைசேஷன் ஆகாது. So fourth one is right. So that's it students. So இவ்வளவு क्वेश्चन தான் இந்த சாப்டர்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஹோப் இந்த क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் வரக்கூடிய பிப்ரவரி 22ஆம் தேதி நம்ம ஜைலத்தோடைய ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்க போகுது. இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நீட் எக்ஸாம், டெஃபினட்டா இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுங்க. உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன்ல நல்ல ஸ்காலர்ஷிப்போட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ் அப் டு 100%. ஓகே, ஸோ ஃபீஸே பே பண்ணாம நீங்க படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை ஜைலம் உங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் திஸ் நம்பர் ஆர் இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இல்ல நம்ம ஜைலத்தோடைய ஹைபிரிட் ஓகே கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் மார்ச் 27ஆம் தேதியில இருந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல இந்த பேட்ச் நம்ம லான்ச் பண்றோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஃபாஸ்டா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we are here for you and don't forget நம்ம ஜைலம் லாஸ்ட் இயர் ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட் தான் இது, தமிழ்நாட்டுல மட்டும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஃபியூச்சர்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் ஜாயின் அவர் பேட்ச். ஸோ feel free to call our number. Okay, so our team is there for your assist. That's it. See you on next class. Take care of yourself.